ஹாய் காய்ஸ். உங்கள் லைஃப்பில் உங்களால் நினச்ச கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியல, நினச்ச லைஃப் ஸ்டைலை வாழ முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்க முடியும். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நோ சொல்ல முடியாது. உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை மற்றவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முடிவு எடுக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. உங்களோட டிசிஷன் எல்லாமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஒன், எல்லாத்துக்கிட்டே இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா நிப்பாட்டுங்க. நோ சொல்லி பழகுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மற்றவங்க வற்புறுத்தும் போது நோ சொல்லி பழகுங்க. உங்களோட எமோஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்காதிங்க. உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை மட்டும்தான் நீங்கள் தேட ஆரம்பிக்கணும், தவிர ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யாருங்கிறத மற்றவங்கள தெரிஞ்சுக்க விடாதுங்க. நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிங்க. பட் இது ஒன் நைட்டில் நடக்காது. டே பை டே ப்ராக்டிஸில் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுல யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ஃப்ரீடம் உங்கள் கையில், உங்கள் டைமும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்பிக்கை விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும்.